ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பாலைவனத்தில் ஒரு பேய் ஒரு மந்திர குவளைக்குள்ள மாட்டுப்பட்டுக்குச்சான். அந்த குவளையிலேருந்து எப்படி வெளியில் வாரன்னு தெரியாமல் அந்த பேயை தவிச்சு கொண்டிருந்த போது அந்த வழியால் வந்தவன், ஐயோ தான் வழி மாறி போயிட்டேன், தனக்கு குடிக்க தண்ணியும் இல்லை, நான் இங்கேயே சாக போகிறேனே என்று சொல்லி அழுதுகிட்டு இருந்தானாம். அப்போத்தான் ஒரு குரல் என்று கேட்டுச்சான். அந்த குரல் சொல்லிச்சான், அழாத, எந்திரி, எதுக்காக அழுகிற, நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஆச்சரியப்பட்ட இவன் எழும்பி பார்த்தானாம். யாரையுமே காணல. இவனுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. யார் அது? யார் பேசுறீங்க? என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே என்று சொல்லி அவன் கேட்டானா. அதுக்கு அந்த பானைக்குள்ளே இருந்த பேய் சொல்லிச்சா, என்ன உன் கண்ணுக்கு தெரியாது, நான் இந்த பானைக்குள்ளே அடைப்பட்டு கிடக்கிறேன், நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன், என்னை இந்த பானையில் இருந்து விடுதலை செய்யணும். அவன் கேட்டானாம், எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணீர் தாருங்கண்டு. அந்த பானைக்குள்ளே இருந்த பேய் சொல்லிச்சா, அவன் கையை பாருன்னு. கொஞ்ச நேரத்தில் அவன் கையில் குடிக்க குடிக்க ஜூஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சா. தண்ணிக்காக ஏங்கிறவனுக்கு குழு குழுன்னு ஜூஸ் குடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யறன்னு தெரியாமல் சொன்னானாம், சரி நீ என்னை காப்பாற்றினதுக்காக நான் உன்னை விடுதலை பண்ணி விடுறேன், என்ன பண்ணால் உன்னை விடுதலை பண்ணி விடலாம்னு சொல்லண்டு நான் உன்னை உதவி செய்கிறேன்னு சொல்ல அந்த பானை பேய் சொல்லிச்சாம், முதல்ல என்னை இங்கேருந்து தூக்குன்னு. சரின்னு இவனும் அந்த பானையை தூக்கினானாம். கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி அந்த மண்ணுக்குள்ளே இருந்து அந்த பானையை தூக்கிட்டு அப்படியே அவன் அந்த பானையை கொண்டு அந்த வழியாலேயே நடக்க ஆரம்பிச்சானாம். அந்த பேய் சொல்லிச்சாம், இப்படியே போ, நான் இடம் சொல்கிறேன், அங்கேயே விடண்டு. சரின்னு இவனும் அந்த பானையை எடுத்துக்கிட்டு அந்த நடு பாலைவன வெயிலுக்குள்ள நடந்து போனானாம். கொஞ்ச நேரத்தில் பச்சை பசுமையான இடங்கள் எல்லாம் அங்கே வர ஆரம்பித்தான். அதை பார்த்து இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, ஒரு மாதிரி பசுமையான இடத்துக்கு வந்துட்டோன்னு இவன் ஆவலாக இருந்தானாம். அப்போது அந்த பானைக்குள்ளே இருந்த அந்த பேய் சொல்லிச்சான், இங்கே பாரு, நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் கேளு, நீ இப்படியே இதிலேயே என்னை விட்டுருப்போ, சரியா? நான் உனக்கு செஞ்ச உதவிக்கு நீ என்ன அந்த கொடூரமான பாலைவனத்தில் இருந்து வெளியில் கொண்டு வந்துட்ட, என்னை இதிலேயே வச்சுட்டு திரும்பி பார்க்காம போன்னு சொல்லி அந்த பேய் சொல்லிச்சான். இவனும் அந்த பானையை இதிலேயே வச்சுட்டு நடந்து போய் கொண்டிருக்கும் போது என்னதான் நடக்குதுன்னு திரும்பி பார்ப்போமேன்னு சொல்லி அவசரப்பட்டு அவன் அந்த இடத்துல திரும்பி பார்த்துட்டானாம். கொஞ்ச நேரத்திலேயே அவனோட கண்கள் எல்லாம் கூசுற விதமாக அங்கு ஒரு பச்சை நிறம் கொண்ட ஒரு கருத்த பொல்லாத கொடூரமான பேய் வந்து அவனுக்கு முன்னால் நின்றுச்சான். அடேய், நான் என்ன உன்னை சொன்னான் திரும்பி பார்க்காதன்னு, எதுக்காகடா பார்த்த? இப்போ நான் உன் உடம்புக்குள்ளே வரப்போறேன்னு. அதுக்கு அவன், ஐயோ என்னை தயவு செய்து விட்டு உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன், நீ கேட்டதுக்காக நான் உன்னை விடுதலை பண்ணி விட்டேன்ல பைத்தியக்காரான்னு சொல்லி அந்த பேய் அவனை உதஞ்சிட்டு அவனோட உடம்புக்குள்ளே வந்து சேர்ந்துச்சான். அந்த பேய் சொல்லிச்சான், என்னதான் நான் உன்னை பாவமண்டு விடுவோம்னு பார்த்தா நீ என்னடாண்டா என்னையே பார்க்கறதுக்காக திரும்புறியா? உன்னை நான் சொன்னேன் தானே திரும்ப வேணாம்னு சொல்லி, உனக்கு இது வேணும் தாண்டான்னு சொல்லி தனக்கு உடம்பு கிடச்சிருச்சு. முதலாவது இவனோட வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே சீக்கிரமாக கொலை பண்ணி என்னோட குடும்பத்தை இந்த உலகத்துக்கு வரவழைச்சு நாங்கள் பேய் குடும்பமாக இந்த உலகத்திலேயே சந்தோஷமாக வாழ போகிறோம் என்று சொல்லிட்டு அவனை அந்த பானைக்குள்ளேயே அந்த பேய் அவனுடைய ஆத்மாவை அடைச்சிச்சா. அவன் உள்ளுக்கு இருந்து ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அளவழிக்கிட்டானாம். சரின்னு சொல்லி அந்த பேய் வந்து கொண்டிருக்கும்போது ஒரு மனைவி ஒருத்தி வந்து கதைச்சாலாம். யார் இவன்ட்டு பார்க்கும்போது தான் அந்த பானையில் அடைபட்டு கிடக்கிறவண்ட மனைவின்னு சொல்லி இந்த பேய்க்கு தெரிய வந்துச்சா. அப்பா, ஒரு மாதிரி இவளே வந்து மாட்டிக்கிட்டாள் என்று சொல்லி அந்த பேய் சரி வீட்டை போவோம்னு சொல்லி உள்ளுக்கு வந்துச்சான். அவள் இந்தாங்க டீ குடிங்கன்னு சொல்லிட்டு அந்த பேயன்னு கூட தெரியாமல் தன்னுடைய கணவன் நினச்சி கதைச்சிக்கிட்டு இருந்தாளாம். என்னங்க
இவ்வளோ காலம் எங்கே போயிட்டீங்க? இந்த ஒரு மாதமாக நீங்கள் வரலன்னு நாங்கள் எவ்வளோ கவலைப்பட்டோம். எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவரோட சின்ன பொண்ணு ஓடி வந்து, அப்பா வந்துட்டிங்களா? நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? நீங்கள் ஏன்ப்பா இவ்வளோ காலமாக வரலை? சரி, பாலைவனத்துலேருந்து வரும்போது எனக்காக ஒன்று எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன்ல, எங்கே காட்டுங்கன்னு சொல்ல இந்த பேய்க்கு என்னென்னு தெரியலையா? உடனே இந்த பேய், அதுவா நீ சாக்லேட் கேட்டல, நான் கொண்டு போகிறேன்னு சொல்ல அந்த பொண்ணு சொல்லிச்சான், சாக்லேட் எல்லாம் இல்லைப்பா, நான் உங்களை கேட்டேன்ல, பாலைவனத்திலிருந்து வரும்போது எனக்காக அங்கே இருக்கிற செடிகளை கொண்டு வாங்க, நானும் ஆராய்ச்சி பார்க்கணுன்னு. நீங்கள் என்ன சாக்லேட்டுன்னு பேசுகிறீங்கன்னு சொல்ல, அட ஒரு மாதமாக வீட்டுக்கு வரலம்மா, கொஞ்சம் மறந்துட்டேன், அடுத்த முறை போகும்போது எனக்கு கட்டாயமாக எடுத்துக்கிட்டு வாரேன்னு சொல்லி அந்த பேய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிச்சா. அப்போ இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்பா என்ன கேட்டாலும் கொண்டு வரவர் என்ன இன்றைக்கு ஒன்றும் வரலை, ஏன் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறாருன்னு பார்க்கும்போது மகன் வந்தாரா. அப்பா வந்துட்டிங்களா? நல்ல காலம், சீக்கிரமாகவே வந்துட்டீங்க. நான் நினச்சேன் இந்த எக்ஸாம் எல்லாம் முடியத்தான் நீங்கள் வருவீங்கன்ட்டு. நீங்கள் தான் எனக்கு ஒரு பாடத்தில் டவுட் இருக்குன்னு கேட்கும்போது அதை வடிவாக சொல்லித்தாரேன்னு சொன்னீங்கல்ல, வாங்கப்பா போய் படிப்போன்னு சொல்லி அவன் சொன்னானா. அந்த பேய்க்கு என்ன தெரியும் அந்த பையனுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு? அந்த பேய் டக்குன்னு சொல்லிச்சா, தம்பி நீ உங்கள் அம்மா கிட்டே கேட்டு படி, இப்போ எனக்கு நேரம் இல்லை, எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குன்னு. அதுக்கு அந்த பையன் சொன்னானா, என்னப்பா அம்மாவுக்கு தான் அந்த சப்ஜெக்ட் தெரியாது, அப்பா அதில் நல்லா படிச்சிருக்க, நான் உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன், நீ அம்மாவை கேட்காதன்னு சொன்னீங்க, இப்போ என்னடான்னு அம்மாவை கேளுன்றீங்கன்னு சொல்லி அந்த பையன் சொன்னானா. இது மேலும் மேலும் அந்த குடும்ப ஆக்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சாம். என்ன அப்பா இப்படி இருக்கிறார் என்று சொல்லி அங்கால போய் சகோதரர்கள் இருவரும் கதைச்சு கொண்டிருந்தார்களா. அதுக்கு மனைவி சரி சரி விடுங்க என்று சொல்லிட்டு 2 பேரும் அங்கால போக மனைவிக்கு ஒரே யோசனையாக இருந்துச்சாம். இது நம்ம கணவர் தானா, என்ன வித்தியாசமாக நடந்துக்கிறாரு, அவ செடி கேட்டா அதான் மறந்துட்டாரு, சரி பரவாயில்லை, அவனுக்கு அவர் தானே படிப்பிக்கிறேன்னு சொன்னார், இப்போ என்ன சொல்கிறாரு, என்ன இது ஒன்றுமே சரியில்லையேன்னு சொல்லி இவங்க தங்களுக்குள்ள அப்புறமா கதைச்சு கொண்டிருந்தாங்களாம். அம்மா அப்பாவோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை, கொஞ்சம் வித்தியாசமாகவே நடந்துக்கிறாரு, எனக்கு என்னென்னு தெரியலம்மா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏதாச்சும் பண்ணுங்கம்மா, நம்ம அப்பா இப்படியெல்லாம் இருக்கிறவர் இல்லையே, வந்ததும் நமக்காக இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சனா இப்படியெல்லாம் இருந்தது, அதில் என்னென்ன சாகசங்கள்னு சொல்லியெல்லாம் கதைக்கிறவரெல்லாம்மா, என்ன இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்காருன்னு சொன்ன போதும் அந்த பேய் வந்து, இங்கே பாருங்க பிள்ளைகளா, சரி நான் ஏதோ ஒரு அவசரத்தில் மறந்துட்டேன் என்றாலும் இங்கே பாரு, என் பொண்ணுக்காக நான் கள்ளிச்செடியை கொண்டு வந்துட்டேன், இதுதானே நீ கேட்ட செடி, இந்த பாலைவனத்துலேருந்து ஒரு செடி கொண்டு வந்திருக்க, நீ அதை தாராளமே எடுத்து வச்சு விளையாடு என்ன சொல்லி அவர் சொன்னாராம். விளையாடுன்னு சொன்னோடனும் இவங்களுக்கு இன்னும் பயம், ஏனெண்டா கள்ளிச்செடின்ற ஒரு முள்ளு குத்தினாலும் அது ரொம்ப விஷமாக இருக்கும்னு சொல்லி அவங்க அப்பா தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அவர் சொன்னாராம், என்ன ஆனாலும் இந்த பானையை மட்டும் யாரும் தொடக்கூடாது, இதுக்குள்ள பல காலத்து ஒரு மந்திர ஆத்மா இருக்கிறதாக சொன்னாங்கன்னு சொல்ல, சரி அதை விடுங்க, நீங்கள் இவ்வளவு காலம் கழித்து வந்திருக்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில், சரி எதுவாக இருந்தாலும் இந்தாங்க இந்த ஜூஸை குடிங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லி அந்த மனைவி சொன்னாலாம். சரின்னு சொல்லி சாப்பாட்டை கொடுத்த போதான் அந்த பேய் சாப்பிட்றத பார்த்து இவங்களுக்கு விளங்கிச்சு, இது கண்டிப்பாக நம்மளோட அப்பாவாக இருக்க முடியாது, ஏன்னா அவர் இடது கை பழக்கம் உள்ளவராம், அந்த பேய் சாப்பிட்டது வலது கையாலேயாம். சரி நாங்கள் வெளியில் போட்டு வரோம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து இவங்க, அம்மா வந்திருக்கிறது அப்பாவே இல்லைம்மா, நான் அப்பவே சொன்னேன்ல, அது வேறு ஏதோ தாம்மா, எனக்கு பயமாக இருக்குமா வீட்டை போகவே, ஒருவேளை அது பேயாயிருந்து அது எங்களை கொலை பண்ண முயற்சி செஞ்சிச்சுன்னா என்னம்மா செய்கிறது, காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு அப்பாவுமே இல்லையேம்மா என்று சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அதுக்கு அம்மா சொன்னாங்களாம், அப்பா இல்லைன்னா என்னம்மா, அம்மா இருக்கிறன், கடவுள் இருக்கிறார்,
கடவுளங்களை காப்பாற்றுவார். வீட்டை போய் முதல் அவர் எங்களோட அப்பாவா இல்லையான்னு சோதிச்சு பார்ப்போன்னு முடிவெடுத்தாங்களாம். சரின்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் நின்று கொண்டே அந்த பொண்ணு, அப்பா சீக்கிரம் வாங்க, நாங்கள் பூஜை பண்ணுவோம்னு சொல்லி கூப்பிட்டாலாம். ஆனால் அந்த பேயால் அந்த பூஜை ரூமுக்குள்ளே வரவே முடியலையா. ஏனண்டா அது பேய் தானே, அதால் கடவுள் இருக்கிற இடத்துக்கு வர முடியாது தானே. அதால் அந்த பேய் அதுன்னு சொல்லிச்சான், எனக்கு இந்த சாமி கடவுள்ல எல்லாம் நம்பிக்கையே இல்லை, நீங்கள் தான் சும்மா எப்போ பார்த்தாலும் சாமி சாமின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னவே அவங்களுக்கு அவங்களுடைய சந்தேகம் ஊர்ஜிதமாகிட்டான். நிச்சயமாகவே இது எங்கள் அப்பாவே இல்லை, இது பேய் தான் என்று சொல்ல, அந்த பேய் கொஞ்ச நேரத்தால் என்னால் வர முடியாதுன்னு சொல்ல இந்த சின்ன பொண்ணு மயங்கின மாதிரி நடிச்சாலாம். ஐயோ பொண்ணு மயங்கிட்டா, என்னென்னு பாருங்க, செல்லம் எந்திரிமா, என்னாச்சு, என்னங்க உள்ளே வந்து பிள்ளைய தூக்குங்கன்னு சொல்லுக்கு அந்த பேயால் உள்ளே வரவே முடியல. என்னால் எல்லாம் வர முடியாது, உங்களுக்கு என்ன பைத்தியமா, முதல்ல அவளை கொண்டு வழியில் வாங்கணும், ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி இந்த பேய் அதில் நின்று கத்தி கொட்டுங்கிட்டான். கொஞ்ச நேரத்தால் அந்த இடத்துக்கு சாமியார் வந்தாராம். வந்த சாமியார், இது உன் கணவனே இல்லைம்மா, இது பாலைவனத்து பேய், நான் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே அதை கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ அந்த பேயை நானே உள்ளே கொண்டு வந்து உன் புருஷனை திரும்பி நான் கொண்டு வரேன் என்று சொல்லி சொன்னாராம். சாமி எப்படியாவது என் புருஷனை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த அம்மா அது ரெண்டு கதறிக்கிட்டு இருக்கும்போது அந்த பேய் கொஞ்ச நேரத்தால் ரொம்ப கோவப்பட ஆரம்பித்தான். சாமியாரே நிற்க அந்த பேயால் நிற்கவே முடியலையாம். உடம்பெல்லாம் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிச்சான். அந்த பேய் அதில் ரெண்டு கத்துன அப்புறமா கொஞ்ச நேரத்தால் அது கொடூரமான பேயாக மாறிச்சான். ஐயையோ நல்ல காலம், இந்த பேய்கிட்டேருந்து எங்களை நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்ல, யாரை பார்த்துடி பேன்னு சொல்கிற உன்னை கொல்லாமல் விடமாட்டேன்னு சொல்ல, அந்த சாமியார், என்னது எனக்கு முன்னாலேயே எங்களுடைய மக்களை நீ கொல்லுவியா, உன்னை நான் விட மாட்டேன், ஓம் காளி என்று சொல்ல மந்திரத்தை போட கொஞ்ச நேரத்தால் பார்த்தா அந்த பேய் அந்த இடத்த விட்டு மறைஞ்சே போச்சுதான். சாமியார் அந்த இடத்துலேருந்து அந்த பேயை பாலைவனத்துக்கே மறுபடியும் கொண்டு போயிட்டாராம். அந்த குடும்பம் இந்த கடவுளால் தான் இது முடிஞ்சதுன்னு சொல்லி அந்த கடவுளுக்கு நன்றி சொன்னாங்களாம்.